தமிழக முதல்வர் விஜய் கர்நாடக மாநிலம் கொல்லூரில் உள்ள புகழ்பெற்ற மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் மங்களூரு சென்ற முதல்வர் விஜய் சாலை மார்க்கமாக 120 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கொல்லூர் சென்றடைந்தார். மழைக்கு இடையே சென்ற முதல்வரை மூகாம்பிகை கோயில் அர்ச்சகர்கள் வரவேற்று அழைத்துச் சென்றனர். சுமார் அரை மணி நேரம் வழிபாடு செய்த விஜய் 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாளை காணிக்கையாக வழங்கினார். விஜயின் வருகையையொட்டி கர்நாடகா மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சென்னையில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நகரில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. அணை திறக்க குறைந்தபட்சம் 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் தற்போது நீர்மட்டம் 80 அடிக்கும் குறைவாகவே உள்ளது. இதனால் மேட்டூர் அணை வரலாற்றில் 62வது முறையாக இந்த ஆண்டும் குறித்த நாளில் தண்ணீர் திறக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு குறிப்பிட்ட நாளில் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் 134.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். நேரடி நெல் விதைப்பிற்கான ஊக்கத்தொகை, உயிர் உரங்கள், உரக்கலவை, விதை நெல் விநியோக மானியம் உள்ளிட்டவற்றுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அத்துடன் தடையில்லா மும்முனை மின்சாரம் நாள்தோறும் 18 மணி நேரம் வழங்கப்படும் எனவும் முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். தண்ணீருக்கு வழியில்லாமல் குறுவை தொகுப்பை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளதாக திமுக விமர்சித்துள்ளது. கர்நாடகா சென்ற முதல்வர் விஜய் காவிரி நீரை கொண்டு வருவாரா என்றும் வினவியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இதே ஜூன் 12ஆம் தேதியில் டெல்டா விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்காக திமுக அரசு மேட்டூர் அணையை திறந்து சாதனை படைத்ததாக பெருமிதம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணையை திறக்காமல் குறுவை சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் மற்றொரு ஏமாற்று அறிவிப்பை தவிக அரசு வெளியிட்டுள்ளதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் 10,000 கோடி ரூபாய் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யாமல் ஏமாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் நடப்பாண்டு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் இதனால் 2,000 கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பாமக தலைவர் அன்புமணி கவலை தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு காவிரி பாசன மாவட்டங்களை உடனடியாக வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவித்து உழவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நிலத்தடி நீரை நம்பியுள்ள பகுதிகளுக்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கி மாற்றுப் பயிர்கள் குறித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசின் குறுவை சிறப்பு திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு முதல்வர் விஜய்க்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அதில் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதிக்கு முன்பாக காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு வர வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததால் நெற்பயிர்கள் கருக தொடங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தவிகவில் இணைந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா குறித்து விளக்கம் அளிக்க 7 நாட்கள் அவகாசம் அளித்து கடந்த 9ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகிய 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிகவில் இணைந்தனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக மனு அளித்துள்ள நிலையில் சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சட்டமன்றத்தில் பேசும் விதம் குறித்து எம்எல்ஏக்களுக்கு ஜூன் 16, 17 ஆகிய 2 தினங்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் பயிற்சி வழங்கப்படும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அவையில் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது மற்றும் பேரவை விதிகள் குறித்து எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் இந்த பயிற்சியை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக முன்னாள் தவிக நிர்வாகி வேம்புலி மீது மவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளராக இருந்த வேம்புலி அந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்பியதுடன் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை அளித்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வேம்புலியை கட்சியிலிருந்து நீக்கி தவிக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது அதிருப்தி தெரிவித்து கட்சி தலைமையிடம் தொண்டர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து திமுக குழுவினர் நடத்திய கள ஆய்வு அறிக்கை அக்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டது. அதில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு தனது ஆதரவாளர்களுக்கே கோயில் அறங்காவலர் பொறுப்புகளை வழங்கியதாக அதில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்களிடையே ஏற்பட்ட அதிருப்தி, விஜய்க்கு உள்ள செல்வாக்கை மாவட்ட நிர்வாகிகள் கண்டு கொள்ளாதது உள்ளிட்டவை தோல்விக்கு முக்கிய காரணங்கள் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு கடனில் தத்தளிப்பதாக பொய் பிரச்சாரம் செய்த முதல்வர் விஜய் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாட்டின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு என்றும், பணிக்கு செல்லும் பெண்களில் 42% தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், பெண் கல்வி, பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தில் முன்னேற்றம் என முதல்வர் விஜய் பேசியதாக உதயநிதி தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் அப்போது பாடிய பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடலை தற்போது மக்கள் பாடுவது கவனத்திற்கு வந்ததா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாகில் வாடிக்கையாளர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் வாக்குவாதம், கைகலப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான லஞ்ச வழக்கை முடித்து வைப்பதாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை திரும்பப் பெற அனுமதி கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. திட்ட அனுமதி வழங்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் அறப்போர் இயக்கமும் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளன. சென்னை ஆவடி மாநகராட்சி பகுதிகளில் நள்ளிரவு முதல் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆவடி பூவிருந்தவல்லி சாலையில் மறியலில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கோடை வெப்பத்தின் காரணமாக சென்னை மாநகரின் மின்சார தேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சமாக 5000 மெகாவாட்டை தாண்டியதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதியன்று சென்னையின் உச்சபட்ச மின் தேவை 4663 மெகாவாட்டாக இருந்தது. நடப்பாண்டில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக மின் நுகர்வு தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் ஜூன் 10ஆம் தேதி இரவு 10:30 மணியளவில் மின் தேவை முதன்முறையாக 5014 மெகாவாட்டாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு கடுமையான மின் சுமையையும் எவ்வித மின் பற்றாக்குறையும் இன்றி வெற்றிகரமாக பூர்த்தி செய்து மைல்கல்லை எட்டியுள்ளதாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் 2026ஆம் ஆண்டின் மாம்பழ மேளாவை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையில் 70 அடி வரை மட்டுமே தண்ணீர் இருப்பு இருப்பதால் காவிரி படுகை பாசனத்துக்காக நீர் திறக்கப்படவில்லை என தெரிவித்தார். அரசியலில் களமிறங்குவது குறித்து நடிகர் ராகவா லாரன்ஸ் மீண்டும் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார். இதுகுறித்து வீடியோ வெளியிட்டுள்ள ராகவா லாரன்ஸ், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க முற்பட்ட போது தானும் அவருடன் சேர்ந்து பணியாற்ற விரும்பியதாக தெரிவித்தார். ஆனால் தனது தாயார் அரசியலில் இறங்கும் முடிவுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிவித்தார். தொடக்கத்திலிருந்தே அரசியலை வெறுத்து வந்த தனது தாயார் கண்மணி விஜயின் வருகைக்கு பின் மனம் மாறியுள்ளதாக ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். அரசியலில் களமிறங்க இப்போது தனது தாயார் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் அவர் கூறினார். கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்பதற்கான பொருள் கடமையை செய்தால் பலன் தானே கிடைக்கும் என வீடியோவை தொடங்கிய ராகவா லாரன்ஸ், தாம் அரசியலுக்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என முடித்தார். தங்கம் விலை சவரனுக்கு மீண்டும் 2400 ரூபாய் உயர்ந்து 1,10,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 300 ரூபாய் உயர்ந்து 13,800 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,65,000 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி தனது 6 நாள் ஐரோப்பிய பயணத்தை நாளை தொடங்குகிறார். டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்படும் மோடி முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் துறைமுக நகரான நீஸுக்கு செல்கிறார்.
அங்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்து பாதுகாப்பு, அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதனையடுத்து ஸ்லோவேக்கியா நாட்டுக்கு செல்லும் பிரதமர் மோடி 14 முதல் 16ஆம் தேதி வரை அந்நாட்டு அதிபர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் 16ஆம் தேதி மீண்டும் பிரான்ஸ் திரும்பும் மோடி ஏவியான் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து 18ஆம் தேதி பாரிஸில் நடைபெறும் ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க நிறுவன மாநாடான விவாடெக் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். G7 மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் மோடி சந்தித்து பேச வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது பற்றி உறுதியான தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அந்தமான் நிக்கோபார் தீவில் கிரேட் நிக்கோபார் திட்டத்தின் கீழ் 13,000 கோடி ரூபாயில் புதிய விமான நிலையம் அமைக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். புதிய விமான நிலையத்துக்காக காந்தி நகர், சாஸ்திரி நகரில் தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் சுமார் 255 ஏக்கர் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை உள்ளடக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீலை சந்தித்த கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் மேகதாட்டு உள்ளிட்ட கர்நாடக மாநிலத்தின் முக்கிய நீர் ஆதார திட்டங்களுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோரிக்கை மனுவை சமர்ப்பித்துள்ளார். இச்சந்திப்பு குறித்து சிவகுமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கேரளத்தில் மீண்டும் நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியான நிலையில் பாதிக்கப்பட்டவருடன் தொடர்பில் இருந்த 77 பேர் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கோழிக்கோட்டைச் சேர்ந்த 43 வயது மதிக்கத்தக்க நபருக்கு நிபா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தமிழக எல்லையோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து வருபவர்கள் மற்றும் கடுமையான காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்களை தீவிரமாக கண்காணிக்கவும் தனி வார்டுகள் அமைக்கவும் மாவட்ட மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனது மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர் மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த அவசர மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் தேர்தல் அதிகாரி எடுத்த முடிவு தவறாக இருந்தாலும் நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது என நீதிபதிகள் கூறியுள்ளனர். தனது மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனு நிராகரிப்புக்கு காரணமாக செல்லப்படும் வழக்கை மறைத்தார் என்ற குற்றச்சாட்டு குறித்து காங்கிரஸ் கட்சியின் மீனாட்சி நடராஜன் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்திருக்கிறார். தன் மீது எந்த ஒரு கிரிமினல் வழக்கோ முதல் தகவல் அறிக்கையோ பதிவு செய்யப்படவில்லை என்றும் தனிநபர் ஒருவர் அளித்த புகார் அடிப்படையில் சட்ட நோட்டீஸ் மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது என்றும் மீனாட்சி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் நிரப்பும் நிலையங்களில் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மொத்தமாக எரிபொருள் வாங்குவதற்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. சில்லறை விலையை விட மொத்த விலை அதிகமாக இருப்பதால் வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் எரிபொருட்களை வாங்கும் நிலையில் அதை தடுக்க 90 நாள் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க வாடிக்கையாளர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் மட்டுமே விற்க வேண்டும் என்றும் அதை மறுவிற்பனை செய்யக்கூடாது என்றும் மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அபிஷேக் பானர்ஜிக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து கல்யாண் பானர்ஜி கேள்வி எழுப்பியது வரவேற்கத்தக்கதே என அக்கட்சியின் ஜெகதீஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேட்டி அளித்துள்ள அவர், தங்களுக்கு இப்போது 19 மக்களவை எம்பிக்கள் ஆதரவு உள்ளதாக கூறியுள்ளார். வரும் திங்களன்று மக்களவை சபாநாயகரை சந்தித்து தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் என மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அபிஷேக் பானர்ஜிக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து கேள்வி எழுப்பிய கல்யாண் பானர்ஜி, கட்சியில் தாங்கள் வேண்டுமா அல்லது அபிஷேக் வேண்டுமா என தீர்மானிக்கும்படி கேட்டிருந்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி மீதான பெரும் மோகத்தில் கேரளா திளைக்கிறது. கேரள மாநிலம் இடுக்கியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களின் கால்பந்து பிரியத்தை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தியுள்ளனர். நீர்மின் திட்டத்தின் ஒரு பகுதியான குளமாவு அணைக்கு அருகில் உள்ள வடக்கே புழா தடுப்பணையின் நடுவே அர்ஜென்டினா நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி மற்றும் பிரேசில் நட்சத்திரம் நெய்மார் ஆகியோரின் பிரம்மாண்ட கட்டவுட்டுகளை இளைஞர்கள் நிறுவியுள்ளனர். தண்ணீருக்கு நடுவே கம்பீரமாக நிற்கும் இந்த கட்டவுட்டுகளின் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தமிழக முதல்வர்களுக்கும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கும் இடையிலான ஆன்மீக தொடர்பு தொடர்கிறது. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மூகாம்பிகை அம்மனுக்கு
2.5 அடி நீள தங்க வாளை காணிக்கையாக அளித்திருந்தார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அங்கு சென்று சண்டிகா யாகம் நடத்தி வழிபாடு செய்தார். அந்த வரிசையில் தற்போது முதல்வர் விஜய் இக்கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி வெள்ளி வாளை காணிக்கையாக அளித்துள்ளார். இதன் மூலம் பதவியில் இருக்கும்போது மூகாம்பிகை கோயிலுக்கு சென்ற 3வது தமிழக முதல்வர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் 2026ஆம் ஆண்டின் மாம்பழ மேளாவை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையில் 70 அடி வரை மட்டுமே தண்ணீர் இருப்பு இருப்பதால் காவிரி படுகை பாசனத்துக்காக நீர் திறக்கப்படவில்லை என தெரிவித்தார். குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு விவசாயிகளுக்கு பலனளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் கடனை முழுமையாக ரத்து செய்வது குறித்து முதல்வர் அறிவிப்பார் என்றும் வினோத் கூறினார். விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் தமிழக முதல்வர் விட்டுற மாட்டாங்க. ஸோ அதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பா இருந்தாலும் அதுக்கான என்ன அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நிவாரணமா எது கொடுக்கணும் தளபதி கொடுப்பாங்க. கண்டிப்பா இது விவசாயிகளுக்கு அது நல்ல பலன் அளிக்கும். நெல் நிலையங்களை நெல் மூட்டைகள் இருக்கு தெரியுமா, அதை ஆராய்ச்சி பண்றதுக்கும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆலோசனை பண்ணி சொல்லிடுறோம். முதல்வர் விஜய் அப்போது பாடிய பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடலை தற்போது மக்கள் பாடுவது கவனத்திற்கு வந்ததா என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாகில் வாடிக்கையாளர்களுக்கும் கடைக்காரர்களுக்கும் வாக்குவாதம், கைகலப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதல்வராக பதவியேற்றவுடன் விஜயின் முதல் 3 கையெழுத்தில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான கையெழுத்து என்ன ஆனது எனவும் RB உதயகுமார் வினவியுள்ளார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று கரூரிலே விஜயண்ணா பாடிய பாட்டை அவர் மறந்திருந்தாலும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற அட்ராசிட்டியை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் விஜயண்ணா அவர்களே தாவேக அரசிலே பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடி கொண்டிருக்கிறார்களே, இது உங்கள் கவனத்திற்கு வந்ததா? சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தாவேக முன்னாள் நிர்வாகி வேம்புலி மீது மவுண்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலந்தூர் வடக்கு பகுதி தாவேக செயலராக இருந்த வேம்புலி அந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்பியதுடன் வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை அளித்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து பாலியல் தொல்லை மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த 10ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேம்புலியை கட்சியிலிருந்து நீக்கி தாவேக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தமிழக அரசு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என தாவேகா தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் தகவல் தொடர்பு அணியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டம் விவகாரத்தில் புகார் பெறப்பட்ட உடனே குற்றவாளிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவது உறுதி என்றும், இது மாடர்ன் மனுநீதி சோழன் அரசு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி படுபயங்கர சம்பவத்தில் நீதியை குழிதோண்டி புதைத்த முந்தைய அரசை போல தற்போதைய அரசு செயல்படவில்லை என்று தாவேகா கூறியுள்ளது. ஆட்சி அதிகாரம் பறிபோன ஆத்திரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தடுமாற்றத்தோடு தவறான தகவல்களை தந்து வருவதாகவும் தாவேகா குற்றம் சாட்டியுள்ளது. சட்டமன்றத்தில் பேசும் விதம் குறித்து எம்எல்ஏக்களுக்கு ஜூன் 16, 17 ஆகிய 2 தினங்கள் சென்னை கலைவாணர் அரங்கில் பயிற்சி வழங்கப்படும் என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அவையில் எதை பேசலாம், எதை பேசக்கூடாது மற்றும் பேரவை விதிகள் குறித்து எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் முதல்வர் விஜய் இந்த பயிற்சியை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கூறினார். வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை புத்தாக்க பயிற்சி சென்னை 2 பாலாஜா சாலை கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. கட்டுமான தொழிலாளர்களுக்கு சட்ட அடிப்படையிலான சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை என்று AITUC கட்டிட தொழிலாளர்களுக்கான மாநில பொதுச் செயலாளர் செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார்.
கோவையில் புதிய தலைமுறை செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு உரிய சம்பளம் கொடுக்கப்படாததே ஆள் பற்றாக்குறைக்கு காரணம் என்றார். பெரிய கட்டுமான நிறுவனங்கள் தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுவதாக சொல்றாங்க. அது உண்மை இல்லை, நமக்கு உடன்பாடு இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம தமிழ்நாட்டில் கட்டட தொழிலாளருக்கான சம்பளம் அப்படிங்கிறது இன்னும் சட்டப்படியான சம்பளம் அல்ல. இது 1050 கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் 300க்கும் 400க்கும் வேலை செய்யறதுக்காக தான் வட மாநிலத்தில் போய் கான்ட்ராக்டர் மூலமா ஏஜென்ட்டுகள் மூலமா ஆள் பிடிச்சி சொன்னாங்க. அவங்க தான் பற்றாக்குறையே தவிர இந்த சம்பளம் கொடுத்தா தமிழ்நாட்டில் ஆள் பற்றாக்குறையே கிடையாது. 60 லட்சம் கட்டட தொழிலாளர்கள் நாம் இருக்கோம். ஆனால் உரிய சம்பளம் கொடுக்காததுனால தான் நாம் அவங்க சம்பள குறைவுக்கு நாம் போக மாட்டோம்னு சொல்கிறோமே தவிர, நடைமுறை இருக்கிற சம்பளம் கொடுக்குறாங்கன்னா எத்தனை லட்சம் பேர் வேணாலும் கொடுக்கலாம். உலகளாவிய இடப்பெயர்வு குறித்து நேச்சர் இதழில் வெளியான புதிய ஆய்வு ஒன்று முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசத்திலிருந்து சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற அரபு நாடுகளுக்கு சுமார் 1,90,00,000 மக்கள் குடிபெயர்ந்துள்ளனர். இது மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்றவர்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என லண்டன் பொருளாதார பள்ளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். திடீர் நெருக்கடிகளை விட பொருளாதார வளர்ச்சி மற்றும் நீண்ட கால மக்கள் தொகை மாற்றங்களே இந்த இடப்பெயர்வுக்கு முக்கிய காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. மேகதாது திட்டத்தை செயல்படுத்த விரைந்து அனுமதி வழங்குமாறு பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மேகதாது அணை தொடர்பான விரிவான விவரங்களை சமர்ப்பித்துள்ளார். மேகதாது திட்டத்திற்கு விரைவாக அனுமதி வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமரிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மேகதாது திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வன அனுமதியை விரைவாக வழங்க உரிய அறிவுறுத்தலை வழங்குமாறு மத்திய நிதி அமைச்சரிடம் டி.கே. சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். மேகதாது அணை திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கும் சூழலில் மத்திய அரசுக்கு கர்நாடகா அழுத்தம் கொடுத்து வருகிறது. பெட்ரோல் நிரப்பும் நிலையங்களில் தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மொத்தமாக எரிபொருள் வாங்குவதற்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. சில்லறை விலையை விட மொத்த விலை அதிகமாக இருப்பதால் வணிக நிறுவனங்கள் அதிக அளவில் எரிபொருட்களை வாங்கும் நிலையில் அதனை தடுக்க 90 நாள் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் இனி அங்கீகரிக்கப்பட்ட மொத்த விநியோக வழித்தடங்கள் மூலமே எரிபொருள் வாங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல டீசல் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க வாடிக்கையாளர் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் மட்டுமே விற்க வேண்டும் என்றும் அதனை மறு விற்பனை செய்யக்கூடாது என்றும் மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்துள்ளது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினம் வரவிருப்பதை முன்னிட்டு புளோரிடாவில் 200க்கும் மேற்பட்ட கத்தோலிக்க ஆயர்கள் பங்கேற்ற சிறப்பு திருப்பலி பூஜை நடைபெற்றது. அமெரிக்க கத்தோலிக்க ஆயர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த வழிபாட்டில் நாட்டின் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் மக்களின் மகிழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது. மேலும் நாடு முழுவதும் அமைதியும் ஒற்றுமையும் தழைக்க வேண்டி அமெரிக்காவை இயேசுவின் திரு இதயத்துக்கு அர்ப்பணிக்கும் கூட்டு பிரார்த்தனையும் பல்வேறு ஆன்மீக மற்றும் நிர்வாக சீர்திருத்த தீர்மானங்களும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. உலகின் மிக உயர்ந்த உயரத்தில் அமைந்த இயற்கை நகர சதுப்பு நிலமாக திபெத்தின் லாலு சதுப்பு நிலம் உலக சாதனை படைத்துள்ளது. உலக சாதனை சான்றிதழ் வழங்கும் முகமையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சதுப்பு நிலம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3649 மீட்டர் உயரத்தில் 12.2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. லாசாவின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் இப்பகுதி கோடை காலத்தில் அரிய வகை பறவைகள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களுடன் கான்பூரை கவரும் மிகச்சிறந்த இயற்கை சுற்றுச்சூழல் மையமாக திகழ்கிறது. டெல்டா பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் மேட்டூர் அணை போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. அணை திறக்க குறைந்தபட்சம் 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் தற்போது நீர்மட்டம் 80 அடிக்கும் குறைவாகவே உள்ளது. இதனால் மேட்டூர் அணை வரலாற்றில் 62வது முறையாக இந்த ஆண்டும் குறித்த நாளில் தண்ணீர் திறக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பரப்பு 50% வரை குறைந்துள்ளது. இதனால் பம்பு செட் பாசன வசதி கொண்ட விவசாயிகள் மட்டுமே குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டுள்ளனர். அதன்படி டெல்டா மாவட்டங்களில் தற்போது சுமார் 3 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 1.75 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
ஆனால் தற்போது மின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வெள்ள காலத்தில் மட்டுமே அக்டோபர் நவம்பரில் மட்டும்தான் தண்ணி தர்றாங்க. மித்த நாளில் தண்ணி தர்றதே இல்லை. இந்த அக்டோபர் நவம்பர் தான் பருவமழை. அப்போ நம்மளுக்கு மழை பெய்யுது, கர்நாடகாவிலையும் மழை அளவுக்கு அதிகமாக மழை பெய்யுது. அந்த டயத்தில் மட்டும் தண்ணீர் கொடுக்கறதுனால நம்மளும் அந்த தண்ணியை தேக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இந்த வெள்ள காலத்தில் உபரியாக திறந்ததுனால நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீரை முழுமையாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது கொள்கை அளவில் விவசாயி ஏற்றுக்க முடியாது.